பட்டத்து யானை வந்து ஒரு பட்டத்து யானைன்ட்டு இல்லை, நானும் பூபதி சேர்ந்து பண்ண வேண்டியது ஒரு லாங் பெண்டிங் ஒரு படம். மலைக்கோட்டையை முடித்தோடனே 50வது நாள் வெற்றி விழாவில் திருச்சியிலே பூபதி சொன்னார், அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிடலாம், ஆரம்பிக்கலான்னு. பட் அதான், தட் இஸ் ஃபேட். ஏதாவது நடக்கணும்னா அந்த நேரத்தில் தான் நடக்கும். அது நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போனோன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் அந்த விஷயம், நல்ல விஷயம் நடக்கணும். ஸோ ஆஃப்டர் 5 years நானும் பூபதி பாண்டியன் சேர்ந்து இந்த படத்தில் இணையிறோம். அவர் சொன்னார் ஒரு விஷயம், இங்கே நிற்கிறதுக்கு காரணம், ஆக்சுவலாக சொல்லணுன்னா நிறைய இயக்குனர்கள், இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச இயக்குனர்களுக்கு அவரோட ஆப்சன்ஸ் மூலயமா ஒரு வழி காட்டியிருக்காரு உண்மையிலேயே. பிகாஸ் பூபதி இஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும் எப்போவுமே. அதாவது ஆன் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும். பொதுவாகவே ஒரு மனுஷன் இன்னும் மற்றவங்களை வந்து சிரிக்க வைக்கணுன்ற ஒரு குணம் இருந்தாலே அவருக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஸோ அந்த வகையில் பூபதிக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும். பூபதி பாண்டியன் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ பிரதர், ஆஸ் அன் ஆக்டர் நான் சொல்கிற ஒரே விஷயம், இனிமேல் கேப் கொடுக்காதீங்க. இனிமேல் இந்த பட்டத்து யானைக்கு அப்புறம் இட் இஸ் பாதை வந்து வெற்றியை நோக்கி தான். கண்டிப்பாக அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் செல்ஃபிஷ் ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அந்த நேரம் கரெக்டாக என்னமோ தெரில தோணுச்சு, பூபதி பிரதர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசணும். இந்த படத்தோட ஆக்சுவல் டைட்டில் வந்து அடேங்கப்பா 6 பேர். இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, சொல்லுங்கள், ஜென்ரலாக சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஐ ஹர்ட் இட். நான் இந்த படம் பண்ணணும்னு அதுக்காக இல்லை. அந்த கதை சொல்லி முடித்தோன்னே இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு விஷயம் இருக்குது. யூஸ்வலாக பூபதி பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு பேங் வைப்பார், ஒரு மாஸ் டைலாக். அந்த விஷயம் வந்து சொல்லி முடித்தோன்னே எந்திரிச்சு கை தட்டி ஐ டோல்ட் ஹிம் ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம், கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ இட் இஸ் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஹீரோயினுக்கு மட்டும்தான் கெமிஸ்ட்ரி அமையணும்னு அவசியம் இல்லை. ஒரு இயக்குனருக்கும் கதாநாயகனுக்கும் கெமிஸ்ட்ரி அமைஞ்சாலே ஒரு அதுதான் ஒரு எல்லாமே நல்லதாக நடக்கும். அதாவது பேஸ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் நம்ம கட்டுறது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த படம் பொறுத்த வரைக்கும் இப்போது கதை ரெடி ஆயிடுச்சு, திரைக்கதை ரெடி ஆகிட்டு இருந்தது. அடுத்தது ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். டு பி வெரி வெரி ஆனஸ்ட், ஐ வென்ட் த்ரூ ஹெல் லாஸ்ட் இயர். அஃப்கோர்ஸ் நான் பேர்கள் சொல்லிக்க விரும்பல. நான் மற்ற தயாரிப்பாளர்களுக்கு படம் பண்ணும்போது நான் நினச்சபடி சில விஷயங்கள் நடக்கலை. அதுக்கான அறிகுறி தான் விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரி தொடங்கினேன். ஸோ அந்த ஒரு மனநிலையில் எனக்கு மைக்கேல் ராயப்பன் சாரை சந்திக்கணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மறுபடியும் அதே கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு. பூபதி பாண்டியன் மேலே எப்படி படம் நல்லா வரும்ன்ற கான்ஃபிடென்ஸ் இருந்ததோ அதே மாதிரி எனக்கு மைக்கேல் ராயப்பன் சார் இந்த படத்தை வந்து நாங்கள் நினச்சபடி கண்டிப்பாக பணத்தை போட்டு டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்டை வந்து நல்ல ப்ராஜெக்டாக கொண்டு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. திஸ் ஃபில்ம் சக்ஸஸ் டெஃபினெட்லி பிலாங்ஸ் டு ஒரு மிஸ்டர் மைக்கேல் ராயப்பன். இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நடிகன் என்ன வேணாலும் நடிக்கலாம், டைரக்டர் வந்து என்ன வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் ஒரு நல்ல ப்ரொடியூசர் இருந்தால் தான் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அது டெஃபினட்டாக நான் அதனால தான் ஒரு 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 தயாரிப்பாளராக அந்த மென்டாலிட்டிக்கு வரும்போது எனக்கு சில ஆதங்கள் இருக்கிறது. எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாமே. ஏன்னா நான் அந்த குடும்பத்துக்கு லாபம் அமையணும், அந்த குடும்பம் சார்ந்த அத்தனை குடும்பங்களுக்கு லாபம் அமையணுன்ற நோக்கத்தில் நாங்கள்லாம் சேர்ந்து படம் பண்ணுறோம். ஸோ தெர் இஸ் நோ இல் ஃபீலிங் எதுவுமே இல்லை. நல்லது நடக்கணும் அந்த தயாரிப்பாளருக்குன்ற நம்பிக்கையில் நாங்கள்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டுடே தட் எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சிருக்கார், மிஸ்டர் மைக்கேல் ராயப்பன். அண்ட் ஐ எம் கிளாட் தட் ஹிஸ் சன் இஸ் பீங் இன்ட்ரடியூஸ்ட் ஆஸ் ப்ரொடியூசர் இந்த படம் மூலிமா. சார் நாங்கள் எல்லாம் வந்து வி ஹவ் ரியலி டன் அவர் 100% பெஸ்ட்.
உங்களுக்கு ஒரு நல்ல படம் கொடுக்கணுன்ற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னி வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஐஸ்வர்யா, இந்த படத்துக்கு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கேரக்டர் இருக்குது, யார் நியூ ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு பிரதர் சொன்னார் பூபதி. சரி, அப்படியே மதகஜராஜா ஷூட்டிங் நடக்கும்போது சுந்தர் சார் தான் சொன்னார், இந்த மாதிரி ஐஷு நடிக்கிற ஐடியா இருக்குன்னு. எனக்கு ஒரு பயம், ஏன்னா அர்ஜுன் சார் வந்து என் குருநாதர், அதே சமயத்தில் ஃபேமிலி ஃப்ரெண்ட். சரி, கண்டிப்பாக கேட்டுடலாம், தைரியமாக கேட்டலாம், ஏன்னா கதையும் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக அமையும் ஐஷுக்குன்ட்டு நம்பிக்கையில் போய் சொன்னோம். ஐஷுவும் கதை கேட்டு டெஃபினட்டாக நான் பண்ணுறேன், இட்ஸ் அ பர்ஃபெக்ட் லான்ச்ன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன எப்படி செல்லமையில் நீங்கள் வர வைத்தீங்களோ என் குடும்பத்தை சார்ந்த ஐஷுவும் நீங்கள் வந்து வர வைக்கணும், அவங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் இந்த விழா நாயகன் இசை பைல்வான், நான் வைக்கல அந்த பேர், அது பூபதி பாண்டியன் வச்ச அவர், தப்பாக நினைக்கிறோம், அவர் தான் அடிக்கடி சொல்லுவார், எங்கே போகிறீங்கன்னா இசை பைல்வான் ஸ்டுடியோக்கு போகிறோன்னு சொல்லுவாப்பில். தமன் பொறுத்த வரைக்கும், ஐயோ இல்லைங்க, அது அவர் வீட்டுக்காக இல்லை, திரும்ப திரும்ப சொன்னால் அது அதுக்கு அதுவே பட்டமாக அமைஞ்சிடும் நினைக்கிறாரு. தமன் வந்து அகெயின் லாங் பெண்டிங், படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. இந்த படம் மூலிமா எனக்கு இந்த நீங்கள் பாடல்கள் கேட்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு உணரும், ஒரு கமர்ஷியல் டைரக்டருக்கு ஒரு கமர்ஷியல் மியூசிக் டைரக்டர் இருந்தால் எந்த அளவுக்கு படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு. யூஸ்வலாக எல்லோரும் நினைப்பாங்க, ஒரு படத்தில் வந்து 4-5 சாங் வந்து ஜஸ்ட் இன்டர்வல் பிரேக்ஸாக இருந்தால் போரிங்காக இருக்கும் சில பேர் பார்க்கும்போது. பட் ஹி ஹஸ் கிவன் 5 different songs அண்ட் நல்ல மியூசிக் கொடுத்துருக்காரு. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த படம் தெலுங்குலேயும் வரப்போகுது சைமில்டேனியஸாக, தீருடுன்ட்டு. ஸோ தமன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இங்கே மட்டும் இல்லை தெலுங்குலேயும் சிறந்த இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அங்கேயும் வைத்தி நல்ல நண்பர், நல்ல டான்ஸ் ஆடுவார், ஃபைட்டு பண்ணுவார், கேமரா மட்டும் இல்லை. ஸோ ஐம் ஹாப்பி தட் ஹீஸ் பின் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் சின்ஸ். மலைக்கோட்டை டீம் அப்படியே வேணும்னு விரும்பணும். முத்துக்குமார் அவர்கள் வந்து இஸ் என்ன ஒரு வெல்விஷர், ஒரு என்ன அதாவது எந்த மனசில் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆனஸ்ட் வெல்விஷர் டு மீ. தேங்க்யூ முத்துக்குமார். இந்த படத்துலேயும் பாடல்கள் நல்லா எழுதி கொடுத்துருக்கீங்க. அண்ட் தயாரிப்பாளர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவர் உங்களுக்கே தெரிய போகுது படம் ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் தேங்க் எவ்ரி ஒன், இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் ஒரு நபர் வந்து நீங்கள் புதுசாக ஒரு புது ரூபத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சந்தானம் இந்த வருஷமே வந்து இப்போ வரைக்கும் ஒரு 7-8 படங்கள் நடித்து முடிச்சிட்டார், அதில் வெற்றி படங்கள் நிறைய இருக்குது அந்த வரிசையில். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சந்தானம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கெட்டப்பில் ஒரு மிக மிக அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தில் கலக்கியிருக்கார் இந்த படத்தில். இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரீட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆஸ் ஆடியன்ஸாக பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை டேட் திரும்பவும், பிகாஸ் கேஆர் சார் சொன்ன மாதிரி because of him I'm standing in front of you as an actor, எல்லாமே. So I should thank my dad for his blessings and support, and to my brother. மீடியா, தேங்க்யூ வெரி மச். இந்த படம் வந்து எல்லாம் சைலண்ட்டாக வந்துட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் வி வாண்டட் தட் சைலன்ஸ். இப்போ தான் இட்ஸ் டைம் டு ஷோ வாட் த ஃபிலிம் இஸ் மேட் ஆஃப். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் டு த மீடியா ஃபார் த சப்போர்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.